ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிஸ்டர் பிரதர். நான் உங்கள் பிரதர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு ஒரு நாள் தெலுங்கானா ஆந்திரா பார்டரில் ஒரு காலனியில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தனது அம்மா அப்பா தம்பி கூட ஒரு பொண்ணு சந்தோஷமாக வாழ்ந்து வரா. அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி அவன் தம்பியும் ஸ்கூலுக்கு போயிட்டா. நீங்கள் கேட்பீங்க, எதுக்கு அவள் ஸ்கூலுக்கு போகலான்னு. அவங்க ஸ்கூலில் ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கிறதுனால டான்ஸ் ஆடுறவங்க மட்டும் கூப்பிட்டுக்கிறாங்க. அதனால் அவள் ஸ்கூலுக்கு போகல. ஒரு 2 மணி நேரம் கழித்து அவங்க அம்மா அப்பா வேலையை விட்டு வராங்க. அப்போ அங்கே அவங்க பொண்ணை பார்த்த உடனே கதறி கதறி அழுகுறாங்க. ஆமாம், அந்த பொண்ணு கத்தியால் குத்தப்பட்டு செத்து போய்க்கிறா. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கண்ணாமின்னான்னு தேடுறாங்க. ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. போலீஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள கேமராவை செக் பண்ணுறாங்க. அங்குள்ள படிக்கட்டில் யாருமே போகலை. போலீஸ் பக்கத்தில் உள்ளவங்க ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. ஏன்னா அன்றைக்கி மண்டேங்கிறனால எல்லா ஆஃபீஸுக்கும் ஸ்கூலுக்கும் போய்க்கிறாங்க. 8th காலனியில் உள்ள ரைட்டர் தானாகவே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி பக்கத்து காலனிலேருந்து இந்த காலனிக்கு ஒரு பையன் தாவுனா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே அந்த சின்ன பசங்க இங்கேருந்து அந்த காலனியும் அங்கேருந்து இந்த காலனிக்கும் போயிட்டு வர்றது தான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க விளாண்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சகஜமாக எடுத்துக்கிட்டேன்னு அந்த ரைட்டர் சொன்னார். இப்போ உங்களுக்கு சின்ன டவுட் ஒன்று வந்திருக்கும், எதுக்கு அந்த பையன் ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே தாவுனா அப்படின்னு. அந்த பையன்கிட்ட போய் போலீஸ், நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லிக்கிறான், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லிக்கிறான். போலீஸ் மேலும் மேலும் விசாரிக்கும் போது அவன்கிட்ட தான் உண்மை வெளியே வந்துச்சு. ஆமாம், நீங்கள் நினச்சது தான் கரெக்டு. அந்த பையன்தான் இந்த பொண்ணை கொன்னுக்கிறான். ஏன்னு போலீஸ் மேலும் மேலும் விசாரிக்கும் போது தான் அவன் வாயிலேருந்து ஒரு உண்மை வந்துச்சு. ஏன்னு கேட்டப்ப அந்த பையன் சொன்னான், அந்த பொண்ணோட தம்பி புதுசாக ஒரு பேட்டு வாங்கியிருந்தான். அதோட மேலே எனக்கு ஆசை. ஆனால் அந்த பையன் கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால் நான் என்ன பண்ணேன், கையில் க்ளவுஸும் ஷார்ட்ஸும் போட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் அதை எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அங்கே அவளோட அக்கா இருந்தா. அவள் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. கதவுக்கு பின்னாடி பேட் இருந்துச்சு. நான் பொறுமையாக போய்ட்டு அந்த பேட்டை எடுத்தேன். அப்போ ஸ்டெம்ப்பு கீழே விழுந்து சவுண்டு கேட்டுடுச்சு. டப்புன்னு அவள் அக்கா வந்தா. அவள் பேட்டை கீழே போடுறா, தாடா தாடான்னு சொல்லிட்டு இருந்தா. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்தா. என்னோடய பையில் இருந்த கத்தி எடுத்து கண்ணை மூடிக்கிட்டு சரமாரியாக வெட்டினேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். அதுக்கு அந்த பையன் சொன்னான், எங்கள் வீட்டிலேருந்து யாருமே என்னை கேட்க மாட்டாங்க, அதனால தான் நான் திருடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். அவங்க அம்மா அப்பா கண்டித்து திரும்ப அந்த திருடின ஃபோனை அவங்கள்ட்டே கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமா? பேட்டுக்காண்டி, ஒரு 100 ரூபா பேட்டுக்காண்டி ஒரு பொண்ணோட உசுறு போயிருக்கு. நல்லா யோசிங்க. தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க அந்த பையனுக்கு? இல்லை, அவன் வெறும் டீனேஜ் ஏஜ் தான். அதனால் அவனை சிறுவர் சீர்திருத்தப்படல, குறைஞ்சது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வைப்பாங்க. வேறு இதனால் ஒரு பொண்ணோட உசுரே போயிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் பசங்களை கண்டிப்பாகவும் அக்கறையாகவும் பார்த்துக்கணும். ஒரு தப்பு செஞ்சால் அதை பண்ண வேணான்னு சொல்லணும், பண்ணுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அமைதியாகவும் இருக்கக்கூடாது. அதனால தான் ஒரு பையனால் அவங்க அம்மா அப்பாவால் ஒரு பொண்ணோட உசுறு போயிடுச்சு. அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கும் இது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிற ஒன்றையும் அலசி ஆராய்ங்க. நன்றி. மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். டாட்டா.